ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, பஞ்சு திரியில் 2 வகையான மாலை தான் நம்ம எப்படி செய்யறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று ரெட் கலரு சிகப்பு வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது, இன்னொன்று மஞ்சள் கலர் மஞ்சள் வச்சு யூஸ் பண்ணுறது. அது எப்படி செய்கிறதுன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டைப் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போது நான் காட்டன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தண்ணி ஊற்றி குழச்சி எடுத்திருக்கேன். இப்போது இந்த காட்டன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு லைட்டாக உருட்டிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் திக்காகவும் 2 சைடும் அப்படியே மெலிசாகவும் வர மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு கொழுக்கட்டை மாதிரி நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அத்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி காட்டன் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், இல்லை நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும். அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பஞ்சுத்திரி மாலை விநாயகர் சதுர்த்திக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வரலட்சுமி நோன்பு அம்மனுக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம முதல் நாளே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் பூஜைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு ஒரு முனையும் இன்னொன்றில் இருக்கிற இன்னொரு முனையும் ஒன்றா வச்சு நம்ம அந்த மஞ்சளை தொட்டு அப்படியே உருட்டுற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் உருட்டி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இன்னொன்று எடுத்து இன்னொரு முனையும் அந்த முனையும் ஒன்றா வச்சு நம்ம மஞ்சளை தொட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் இழுத்து விட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டியாச்சு, எல்லாத்தையும் ஒன்றாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது விழுந்துரும்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மு யூஸ் பண்ணி கூட ஒட்டி விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு விழாது. நீங்கள் விழுந்துரும்னா நீங்கள் கம்மு யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு மாலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாலை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம செகண்ட் டைப் பார்க்கலாம். அதுக்கு நம்ம காட்டணும். சிகப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த காட்டன் நமக்கு இந்த பட்டையாக வரும். இது நமக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், ரோல் மாதிரி கிடைக்கும். அது ஒன்று வாங்கி எடுத்துக்கோங்க. இதை இதுக்குள்ளே நல்லா திக்காக இருக்கும். அதை நம்ம மடித்து மடித்து திக்காக வச்சுருப்பாங்க. அது நமக்கு எந்த அளவுக்கு மெலிஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இது நமக்கு மொத்தமாக இருக்கும். அது இப்போ மடிப்பு மடிப்பாக இருக்கும். அதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நமக்கு இந்த அகலம் அதிகமாக தேவைப்படாது. அதனால் நம்ம 2ஆக பிச்சு எடுத்துக்கலாம். அதை
நீட்டாக ரிப்பன் மாதிரி நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம திரி பண்ணுற மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். நம்ம வந்து ஈவனாக உருட்டிக்கோங்க, ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேணாம். இப்போ நம்ம இன்னொன்றுத்தையும் அந்த மாதிரி திரிக்கிற மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு சின்னது பெருசுமா இருக்குது. நம்ம வந்து ஈவனாக வர்றதுக்காக நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டிக்கலாம். இப்போ நம்ம இன்னொன்றுத்தையும் அழகாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு மாலை வந்தால் போதும். உங்கள் சாமி படத்துக்கோ இல்லை சிலைக்கோ நமக்கு தேவைப்பட்டுனா இன்னும் 2 கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிகப்பு தட்டு கொஞ்சம் கேப் விட்டு முன்னாடி செஞ்ச மாதிரி அப்படி உருட்டிக்கோங்க. இப்படி குண்டாக வர மாதிரி வரும், ஒரு பால் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் அந்த சிகப்பு தொட்டு நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. இப்போ நம்ம இந்த ஒரு இதை மாதிரி உருட்டியாச்சு. இப்போ இன்னொன்றும் நமக்கு வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு லென்த்தாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை மாதிரி இன்னும் 2 கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 2த்தையும் நம்ம வந்து உருட்டி எடுத்தாச்சு. இப்போ 2த்தையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கம்மு வச்சு ஜாயின் பண்ணணுன்றலாம் அவசியம் கிடையாது. நம்ம சிகப்பையே தொட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு பிச்சின்னு வராது. பாருங்கள், இப்போ ரெட் கலர் மாலை நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வரலட்சுமி நோம்புக்கு அம்மனுக்கு போடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கும் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.